ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 11ஆம் தேதி திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை ஒட்டி மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்சி தொண்டர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது கூட்டத்தில் தெரிவிக்கையில் தமிழகத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு எஸ்.ஐ.ஆர். கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் சிறுபான்மையினர் வாக்காளர்கள் பட்டியல் இனமக்கள் வாக்குகள் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் ஆகியவற்றை குறிவைத்து நீக்கும் நோக்கத்தோடு தகுதி உள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதி திட்டத்தோடு மத்திய அரசு தனக்கு பாதுகாவலாக வைத்து கொண்டு தேர்தல் ஆணையம் இதனை செய்து முயன்றிருப்பதோடு பீகார் மாநிலத்தில் நடந்த குளறுபடிகள் எதையும் கலையாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்.ஐ.ஆர். திட்டத்தை செயல்படுத்துவது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாகவும் அதேபோல் ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாகவும் உள்ளது. மேலும் அத்துடன் தேர்தல் ஆணையத்தின் அவசரமே அதிக சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் மூலம் தமிழகத்தில் உள்ள உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிடுகிறது. எனவே இந்த எஸ்.ஐ.ஆர். சீராய்வை தேர்தல் ஆணையம் உடனே கைவிடும்படி தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுத்து வருகிற 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள சிறப்பு தீவிர வாக்காளர் எஸ்.ஐ.ஆரை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் ஆர். காந்தி கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கூட்டத்தில் ஆலோசனைகளை வழங்கினார்.